வந்து ஒரு விஷயத்தை செய்தால் நாங்கள் கதைக்க தொடங்குற நேரத்தில் இருந்தே வந்து குழப்பம். இது இந்த அரசினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலாக நீங்கள் பார்க்கலாம் இல்லாவிட்டால் அதில் மாட்டுக்கருத்தே இல்லை. அரசு தரப்பு இல்லாதவர்கள் பேசுகிற நேரம் மட்டும்தான் அந்த குழப்பம் நடக்குது. கடந்த காலங்களிலே இளங்குமரன் பேசும்போதும் அதே போல் பவானந்த ராஜா பேசும்போதும் இவர்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாடு இருக்கிறது. இப்போ புதுசாக வந்து செய்ய தொடங்கிட்டாங்க வந்து காடையர்களை கொண்டு வராங்க, வேண்ட கையாக்களை கொண்டு வராங்க. நீங்களும் கூட ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கோவப்பட்டு சில வார்த்தைகளை வெளியிட்டிருந்தீர்கள் சில ஒருங்கிணைப்பு கூட்டங்களுக்கு முன்பு. அந்த வார்த்தை பிரயோகங்களுக்கும் விட மோசமான வார்த்தை பிரயோகங்களை வந்து அவர் தான் முதல் செய்தவர். அந்த செருப்பு மாலை பதாதையை வைத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் தான் செய்திருக்கிறார். இப்போ அவர் உண்மை சொல்லியிருக்கிறார். அவர் எப்போ ஆதாரத்தோட வந்து கழிச்சிருக்கார், இப்போண்டாலும் வந்து கழிச்சிருக்கார். 87லேருந்து பார்த்தா வந்து 35 வருஷம். எப்போ நீங்கள் இருக்கிறத கேட்டு கேட்டு வந்து அழுத்த போகுது. எப்போ அப்போ நாங்கள் கேட்கதை அடைவதற்கான வழிகளை அடைய முடியாது சுலக்ஷன். உண்மை நிலைமை நாங்கள் மக்களை வந்து பேய் காட்டக்கூடாது. இப்போ கஜேந்திரகுமார் வைத்திருக்கின்ற தீர்வை நோக்கி அடைவதற்கான வழி என்ன? அப்படியான வழி இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசு வந்து பங்கரோத்த நிலைமையில இருக்கு. 37 வருஷத்தில் கேட்டு கேட்டு அடைய முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் அதே விஷயத்தை வந்து இன்னும் ஒரு 37 வருஷத்துக்கு கேட்டுமா நீங்கள் அடைய போகிறது இல்லை. இந்த கட்சியில் நாங்கள் நம்ப தயாரில்லை. அப்போ நாங்கள் வந்து சிவில் சமூகத்தை வந்து கொண்டு வரோம். ராயப்பு யோசப் ஆண்டகை இருந்த காலத்தில் ஒரு சிவில் சமூகம் இல்லாவிட்டால் அவர் எவ்வாறு சிறப்பாக செயற்பட்டாரோ அதுபோல் இனி வருகின்ற காலங்களில் ஒரு சிவில் சமூகமோ இல்லாவிட்டால் அவ்வாறான செயற்பாடுகளோ வரும் என்று நம்புகிறீர்களா? அதில் மாட்டுக்கிறது இல்லை சுலக்ஷன். அப்போ எப்படி நாங்கள் சிவில் சமூகம் இனி வருகின்ற காலத்தில் சிறப்பாக செயற்படும், அதன் மூலம் ஒரு தீர்வை நோக்கி நகர முடியும், ஒற்றுமையாக பயணிக்க முடியும் என்று நம்புவது மக்கள்? அவர்கள் தமிழ் மக்களுடைய விருப்பத்தை மாறான விஷயங்களை திணிக்கிறதால அந்த உணர்வு வந்து கணிசமாக வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. அதே போல் தமிழ் தேசியத்தை மாத்திரம் நாங்கள் பேசிக்கொண்டும் அது எங்களுக்கான உயிர் மூச்சு என்று சொல்லிக்கொண்டும் நாங்கள் இன்னும் அவ்வளோ காலம் நகரப்போகிறோம். அதைத்தான் சொல்கிறோம். ஆனால் அந்த எழுச்சி வந்து ஒரு கடமை என்று பார்க்குற இடத்துல மக்கள் நேரடியாக அதோட சம்பந்தப்படுறபடியால் வந்து அது வருது. இயல்பாக வேறொரு எழுச்சியை உருவாக்க முடியவில்லை அப்படியான நிலைமையா? வணக்கம். மற்றும் ஒரு சொல்லாயுத நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சொல்லாயுத நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மைய நாட்களிலே பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், இதிலே வார்த்தை பிரயோகங்கள், மோதல்கள், அநாகரிகமான வார்த்தைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. இது அண்மைய நாட்களில் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த நாடாளுமன்ற தெரிவுக்கு பிறகு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற கூட்டங்களில் இந்த விடயம் இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? உங்களுக்கு தெரிந்தானே சுலக்ஷன், இந்த மிக கேவலமாக வந்து வார்த்தை பிரயோகங்களை வந்து செய்கிற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் படு கேவலமாக வந்து நடந்து கொள்கிறார். இப்போ இதுக்கு முதலும் வந்து இப்போ நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலாக இருக்கிறேன். முதல்ல வந்து 8.5 வருஷமாக இருந்த இயக்கம் இருந்த காலத்தில் இப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து 2020 திரும்ப வந்து எம்பியாக இருக்கிறேன். கோட்டாபய ராஜபக்ச பொதுவாக வந்து ஒரு அதி உச்ச சிங்கள பௌத்த அந்த இனவாத சித்தாந்தத்தோட தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கமாக வந்து அன்றைக்கு கோட்டாபய ராஜபக்ச வியத்மகன்னு தான் சொல்லப்பட்டது. இந்த காலத்தில் கூட வடகிழக்கில் வந்து இந்தளவுக்கு மோசமாக வந்து வெறும் நடந்து கொள்ள இல்லை. கருத்து வேறுபாடு இருக்கலாம், சண்டை பிடிக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருந்து வந்து நாங்கள் மோதுறது மோத வேணும். அதில் மாட்டு கருத்து இல்லை. வந்து கருத்து மோதல்கள் இருக்கும், அது கட்டாயம் இருக்கணும். அதில் மாட்டு கருத்து இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிறதையும் வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து தத்துவ ரீதியாக வந்து எதிர்க்கிறதுல வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் நம்பி இருக்கிறோம் வந்து நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் இங்கே கருத்தை சொல்ல விடாமல் வந்து வேறு வேறு பொய்களை சொல்லி ஒரு கேவலமான வார்த்தை பிரயோகங்களை வச்சு கொண்டு அதை முழுக்க வந்து இப்போ அதில் இருக்கிற நோக்கம், அந்த அமர்வுகள் நடத்துகிற நோக்கமே இல்லாமல் செய்கிற வகையில் வந்து நடந்து கொள்கிற
ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது. இல்லை, இது இந்த அரசினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலாக நீங்கள் பார்க்கலாம் இல்லாவிட்டால் அதில் மாட்டுக்கருத்தே இல்லை. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வந்து அரசு தரப்பு இல்லாதவர்கள் பேசுகிற நேரம் மட்டும்தான் அந்த குழப்பம் நடக்குது. அரசை இப்போ பச்சையாக சொன்னால் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து அரசை கேள்விக்கு உட்படுத்துகிற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து நான் சரியான திரு ஸ்ரீதரன் அவர்கள் வார நேரம் வந்து சில வழியில் வந்து அவரும் வந்து அதில் வந்து ஒத்துழைப்பார். ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக வந்து இந்த அரசை கேள்விக்கு உட்படுத்துகிற செய்கிறத வந்து தவறுண்டு வந்து சுட்டி காட்டுறதில் வந்து நான் மட்டும்தான் அங்கே இருக்கிறேன். சரிண்ணே. அரசு சார்பாக வந்து 3 பேர் இருக்கிறோம். அமைச்சர் வந்து கடத்துறை அமைச்சர் வந்து தேசிய பட்டியல், ஆனால் அவரும் தலைவராக இருக்கிறார். இப்போ ஸ்ரீதரன், இப்போ அடுத்த வந்து இந்த குழப்பறாள். சரிண்ணே. நீங்கள் சொன்ன அந்த குழப்பற நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அரசு தரப்பு அல்லாதவர்கள் பேசும்போது குழப்புகிறார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் கடந்த காலங்களிலே இளங்குமரன் பேசும்போதும் அதே போல் பவானந்த ராஜா பேசும்போதும் இவர்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாடு இருக்கிறது. நேற்று முன்தினம் நடைபெற்ற உங்களுடைய சண்டைக்கும் ஆரம்பத்திலே பவானந்த ராஜா அவர்களோடு சண்டை ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் உங்கள் பக்கம் வந்திருந்தது. ஆகவே அரசு தரப்பு அல்லாதவர்களோடும் அவர் இல்லை, அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வந்து அது ஒரு கடமைக்கு செய்கிற ஒரு விஷயம். அது ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து செய்து அது இறுதியில் வந்து அது அரசு விரும்புகிறபடி வந்து அந்த முடிவுகள் நடக்கப்படும். சரிண்ணே. ஆனால் ஒரு கடமைக்கு வந்து ஒரு நிலப்பாடை வந்து எடுக்கிறார். ஆனால் எங்களோட வந்து நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்தால் நாங்கள் கதைக்க தொடங்குகிற நேரத்தில் இருந்தே வந்து குழப்புற நோக்கம் இருக்குது. மற்றது அந்த சபையை நடத்துகிறவர் தவிசாளரோ யாரோ அந்த சேர்மனாக வந்து செயல்படுறவர் வந்து அதுக்கு முழுமையாக வந்து விடுறாரு. இப்போ புதுசாக வந்து செய்ய தொடங்கிட்டாங்க வந்து காடையர்களை கொண்டு வராங்க, வேண்ட கையாக்களை கொண்டு வராங்க. கூட்டம் நடைபெறும் போது வெளியிலே அமர்வுக்குள்ளே. சரிதானே. அப்போ ஒன்று பிரஜாசக்தி இல்லாட்டி NPP என்று சொல்லி வேறு புனைப்பெயர்களை வச்சுக்கொண்டு அமைப்புகளை கொண்டு வந்து இப்போ புதுசாக வந்து நாங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து பாராளுமன்ற அந்த சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டத்தில் வந்து அந்த விஷயத்தை முடக்க இயலாட்டி வந்து சபையிலேருந்து எழுப்பி வந்து கைத்தட்டல் குழப்பம் எல்லாம் நடக்குது. சரி. அப்போ அது இந்த அரசாங்கம் வந்து மக்களுடைய விஷயங்களை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக வந்து விவாதிக்கிறத வந்து முற்று முழுதாக வந்து மறக்கிறாங்க. சரிடா. முழுக்க ஜனநாயக விரோதம். உள்ளூராட்சி சபையினுடைய உறுப்பினர்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து அவையால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு வந்து நிர்வாகத்தை கொண்டு போகிறாங்க. மிகவும் துரதிருஷ்டவசமாக வந்து இன்றைக்கு வடமாகாண சபை, நாங்கள் மாகாண சபை தொடர்பாக பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறோம் சுலக்ஷன். ஆனால் இன்றைக்கு வந்து வடமாகாண சபை வந்து முழுக்க வந்து ஆளுநருடைய தெரிவோடு சரி முழுக்க வேண்டிய ஒரு கையாளாக வச்சுக்கொண்டு நிர்வாகத்தை முழுக்க வந்து தங்களோட தேவைக்காக வந்து நடத்துகின்ற ஒரு அரங்காக வந்து மாற்றிருக்காங்க. எல்லா விஷயத்திலையும் வந்து தங்களுடைய அமைப்பினுடைய தொழிற்சங்கங்கள் போன்ற இப்போ கல்வியை எடுத்துக்கொண்டால் வந்து முழுக்க வேண்டிய தொழிற்சங்கங்களுடைய நிகழ்ச்சிகளை கொண்டு போகிற அளவுக்கு சட்டத்தை மீறி மற்ற தொழிற்சங்கங்களில் இருந்து பிரயோசனம் இல்லை என்று அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிற டீச்சர் மேற்கு மட்டத்தில் பிரின்சிபல் மேற்கு மட்டத்தில் வந்து ஒரு கருத்தை தாங்களாகவே வந்து சொல்ல வைக்கிறதுக்குரிய ஒரு நிலைமையை வந்து திட்டமிட்டு உருவாக்குறாங்க. அதுக்கு துரதிர்ஷ்டவசமாக வந்து நிர்வாகம் வந்து முழுக்கத்துறையும் போகும். இப்போ இறுதியில் வந்து என்ன நடக்குது, வழக்குக்கு போக வேண்டி இருக்குது. சரிண்ணே. வழக்குலையும் வந்து நீதிமன்றத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. வந்து இன்றைக்கு தெற்கில் இருக்கிற லோயர்ஸ் ஸ்ரீலங்கா பார் அசோசியேஷனை வந்து கடுமையாக வந்து விமர்சனங்கள் முன்வைக்க தொடங்கியிருக்கு. இப்போது எங்களுடைய அரசியலிலே இந்த வார்த்தை பிரயோகங்கள், ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே சண்டை பிடிக்கின்ற விடயங்கள் சிலருக்கு அது ஒரு வேடிக்கையான விடயமாகவும் பொழுதுபோக்கான விடயமாகவும் அதை சமூக வலைத்தளங்களில் பார்த்து கடந்து செல்கிறார்கள். சிலர் பொறுப்பு வாய்ந்தவர்கள் ஏன் இப்படி ஒரு அரசியல் கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது, இதனுடைய பொறுப்பில் இருந்து நாங்கள் தவறி போகிறோமா? மக்கள் தான் தெரிவு செய்திருக்கிறார்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நீங்களும் 15 ஆண்டுகளுக்கு மேல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். ஒரு பொறுப்பாக சில விடயங்களை நீங்கள் கடந்து செல்ல முடியும் தான். எங்களுக்கு எதிராக ஒருவர் கருத்தை சொல்கிறான், அவரோட கருத்தை நாங்கள் வாதாடும் போது அது எங்களுக்கும் சில நேரங்களில் சேறு பூசுகின்ற விடயம்.
சில பேரோடு நாங்கள் பேசி பிரயோசனம் இல்லை என்ற விடயம் வரும்போது நாங்கள் அதிலிருந்து கடந்து போகலாம். ஏன் நாங்கள் அவரோடு விவாதிக்கணும்? நீங்களும் கூட நீங்களும் கூட ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கோவப்பட்டு சில வார்த்தைகளை வெளியிட்டிருந்தீர்கள் சில ஒருங்கிணைப்பு கூட்டங்களுக்கு முன்பு. ஆகவே இது ஒரு அந்த வார்த்தை பிரயோகம் வந்து செய்ததுன்றதை நான் அதை தவிர்த்திருக்கலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தான் சொன்னேன். சரிண்ணே, இல்லை அதை நான் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை பிரயோகங்களுக்கும் விட மோசமான வார்த்தை பிரயோகங்களை வந்து அவர் தான் முதல் செய்தவர். நான் எதிர்பார்க்க இல்லை அப்படி நடக்கும்ட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து நான் இந்த பழமையான பொறுமையை வந்து இழந்து அந்த இடத்துல மட்டும் வந்து அப்படி நான் நடந்து கொண்டான். ஆனால் அதுக்கு பிறகு வந்து நானே வந்து ஒரு சுய செய்தி வந்து நான் அப்படி செயல்படக்கூடாது நான் முடிவெடுத்துறேன். இப்போ அண்மை காலமாக நடக்கிற விஷயங்களில் வந்து நீங்கள் பார்த்துறீங்கன்னா வந்து நான் அந்த வார்த்தை பிரயோகங்களை வந்து நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் இந்த கருத்தை தெரிவிக்க விடாமல் இருக்கிற நிலையில் வந்து நான் அதில் வந்து எப்படி என்றாலும் இந்த கருத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு நிலைமையை நான் தக்க வைக்க பார்க்குவோம், இல்லாட்டி அதை பாதுகாக்க பார்க்குவோம். அதுக்குரிய என்னுடைய உரிமையை வந்து மறக்கிற இடத்துல வந்து நான் அதில் வந்து எப்படி இருந்தாலும் அந்த உரிமையை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்குரிய வேலையை வந்து நான் பார்க்கணும். அது அந்த அடிப்படையில் தான் நான் செயல்படுறதே தவிர அதை தாண்டியும் வந்து நான் செயல்படுறேன். இப்போ இன்றைக்கு வந்து ஒரு கட்டம் வந்து இப்போ இன்றைக்கு நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குழப்பிற அந்த வளமையாக குழப்பிற வேற விடுங்கோ சேர்மன் வந்து பேச விடையிட்டேன். அப்படிங்க சொல்கிறார் கூட்டத்தை தலைமை தான் சந்திரசேகரன் பேச விடையில்லை. அவர் வந்து அவை விரும்பினபடி வந்து அவை நிகழ்ச்சியெல்லாம் போடுறது. நாங்கள் 8 பக்கத்தில் வந்து நாங்கள் இஷ்யூஸை வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நான் ரிலீஸ் பண்ணி அதில் வந்து தாங்கள் விரும்பினதை மட்டும் போட்டு அதை மட்டும்தான் கதைக்கலாம்ன்ற வகையில் வந்து கொண்டு வர பார்த்தவே அப்படிங்க சொல்கிறேன். அப்போ இது முழுக்க வந்து ஒரு 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 பட்டு மோசமாக ஜனநாயக விரோதமான மெட்டர். நாங்கள் என்ன கதைக்கிறோம், நாங்கள் என்ன என்ற தனிப்பட்ட பிரச்சனையை கதைக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு அவை இருக்கிற இடத்துல முழுக்க தன் அதிகாரங்களை வச்சு கொண்டு வந்து நாங்கள் தேவையில்லாமல் வந்து விஷயங்களை கிளப்புறோம்ன்ற அடிப்படையில் வந்து அவை செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அந்த செருப்பு மாலை பதாதையை வைத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் தான் செய்திருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தாவினுடைய குருநகர் பகுதிகளை போய் அதை வைத்திருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தாவை வைத்ததாக நினைக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தான் கஜேந்திரகுமார் அவர்களுடைய அணி தான் செய்திருக்கிறது பகிரங்கமாக சொல்கிறார். இப்போ அவர் உண்மை சொல்லியிருக்கார். அவர் இப்போ ஆதாரத்தோடு வந்து கழிச்சிருக்கார். இப்போண்டான வந்து கழிச்சிருக்கார். இப்போ இன்றைக்கு வந்து நான் நினைக்கிறேன் அவருக்கு எதிராக வந்து ஒரு தீர்ப்பம் வந்திருக்கு. இப்போ தயவு செய்து வந்த சுலாக்ஷன் நாங்கள் எங்களுடைய இனத்தை சார்ந்த விஷயங்களை இனம் சார்ந்த விடயங்களிலே நாங்கள் நகரும்போது இப்போது தமிழ் தேசிய கட்சிகள் அடுத்த கட்ட நகர்வு எதை கையிலே வைத்திருக்கிறார்கள் இனம் சார்ந்த செயற்பாட்டிலே? நாங்கள் இப்போ சட்டத்தணியல் சங்கம் ஒரு முயற்சி எடுக்குது. அதே நேரம் வந்து சிவில் சமூகம் இங்கே யாழ்ப்பாணத்தை வடகிழக்கை மையப்படுத்தின சிவில் சமூகம் முயற்சி எடுக்குது. நாங்கள் ரெண்டுலேயும் வந்து நாங்கள் கலந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சிவில் சமூக விஷயத்தில் வந்து கட்சி என்று பார்க்க நாங்கள் மட்டும்தான் அதில் இருக்கிறோம். ஆனால் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அழைப்புதல் விட்டும் அவை வரவில்லை. ஆனால் சட்டத்தணிகளுடைய கொழும்பு சட்டத்தணிகளுடைய முயற்சியிலே வந்து அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த சட்டத்தரணி சங்கத்தினுடைய ஒரு கூட்டம் கூடும்போது நீங்கள் இங்கே நாட்டில் இல்லை அந்த 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 நேரத்தில். ஆனால் இப்போது அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கு? நீங்களும் அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கான சமைக்க அதில் வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டதான சுலக்ஷன். நான் வெளியிலே இருந்த நேரம் வந்து நடைபெற்ற கூட்டத்தில் எங்களுடைய உறுப்பினர்களை வந்து புறக்கணித்து எங்களோட கதைச்சு எங்களுடைய இப்போ அதில் இயங்கிறது வந்து ஒரு கன்சென்சஸின் அடிப்படையில் ஏகமனதாக முடிவுகள் எடுத்து தான் நாங்கள் இயங்கலாம்ன்ற ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த நிகழ்வுகளை வந்து முன்னெடுக்கிறதாக முடிவெடுத்தோம். அப்படி இருக்க வந்து எங்களுடைய உறுப்பினர்களை வெளியேற்றி ஒரே ஒரு உறுப்பினரை மட்டும் 7 பேர் கலந்து கொள்ளக்கூடிய இடத்துல எங்களுடைய 6 பேரை வந்து வெளியேற்றி சுமந்திரன் கேட்டதுக்காக சட்டத்தரணியில் வந்து நாங்கள் கலந்து கொள்ளலாம்னு சொன்னேன். ஆனால் சுமந்திரன் அதில் ஒப்ஜெக்ட் பண்ண இடத்துல வந்து நாங்கள் வெளியேற வேண்டி வந்த எங்களுடைய 6 உறுப்பினர் ஒரே ஒரு உறுப்பினரை வச்சுக்கொண்டு அந்த உறுப்பினர் வந்து அந்த முடிவுகள் சம்பந்தமாக வந்து இணக்கம் இல்லாமல் நீங்கள் அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லியும் அந்த சட்டத்தரணியர் வந்து அந்த கூட்டம் முடிஞ்ச கையோடையே வந்து அந்த எங்களுடைய அனுமதியும் ஆதரவும் இல்லாத இணக்கப்பாடு இல்லாத விஷயங்களாக அறிவித்தவன்.
அப்போ அதுக்கு பிறகு வந்து அதுக்கு அடுத்த நடந்த கூட்டத்துக்கு வந்து நான் போகலை. போய் பிரயோசனம் இல்லை தானே, இப்படி நடந்து கொள்கிறான்டா பிரயோசனம் இல்லை தானே. அப்போ நாங்கள் போகலை. இப்போது எப்படி அந்த அப்போ கடைசியாக நடந்த கூட்டத்தில் வந்து மார்ச் மாதம் 3ஆம் தேதி, அதாவது நான் நேரடியாக கலந்து கொண்ட கூட்டத்தில் இருந்து தாங்கள் தொடங்குவதாக, அதில் எடுக்கப்பட்ட இணக்கப்பாட்டின் பிரகாரம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கூட்டத்தை போடுறதாகும். அப்போது சுமந்திரன் அதை தடை செய்யவில்லை, இல்லாவிட்டால் அனுமதி வழங்கவில்லையா? அது எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லப்பட்டதின்படி வந்து சட்டத்தரணிகள் வந்து நாங்கள் சொன்ன எங்களுக்கு நடந்த பக்கசார்பான செயல்பாடுகள் எங்களுக்கு எதிராக சுட்டி காட்டி அதில் இருக்கிற தவறுகளை வந்து அவர்கள் கொள்கைகளை வந்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் கடைசியாக நடந்த கூட்டம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நடந்த கூட்டம் வந்து மார்ச் 3ஆம் தேதி. அந்த 3ஆம் தேதியில இருந்து முன்னுக்கு போகிற வகையிலே தாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதாகத்தான் எங்களுக்கு சொன்னது. ஆனால் எங்களோட வந்த இணங்கின இடத்துல வந்து தமிழரசு கட்சியோடையோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையோ பேசியிருந்தேன். இப்போ அவர்களோட பேசி போட்டு வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறேன்னு சொல்லியும் 11ஆம் தேதி ஜூன் மாதம் 11ஆம் தேதி அடுத்த கூட்டம் நடைபெறும் என்று எங்களுக்கு உத்தியோகபூர்வம் இல்லாத வகையில் வந்து எங்களிடம் வந்து திகதியில் கேட்டிருந்தவன். ஆனால் அந்த திகதி வந்து போயிட்டு ஏன் நடக்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு அமைப்பாக ஒரு அரசியல் தீர்வு நோக்கி ஒரு விடயத்தை மேற்கொண்டீர்கள். சிவில் சமூக அமைப்புகளை மையப்படுத்தி சட்டத்திறனிகள் சங்கம், கொழும்பு தமிழ் சட்டத்திறனிகள் சங்கம் இவ்வாறான ஒரு முடிவு எடுக்கிறது. இரண்டுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடோ இல்லாவிட்டால் மாறுபட்ட கருத்துக்களும் அங்கே வராது? இல்லை, முதலாவது வந்து சிவில் சமூக விஷயத்தை நான் முன்னெடுக்க இல்லை. நான் இருக்கிறேன். ஆனால் நான் வந்து அழைக்கப்பட்டதே வந்து எப்படி தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அழைக்கப்பட்ட மாதிரி தான் நான் அழைக்கப்பட்டேன். ஆனால் இவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் வேற இல்லை என்று சொன்ன இடத்துல எனக்கு அந்த சிவில் சமூக ஏற்பாடு ஒரு கொஞ்சம் பேர் தானே அந்த முயற்சியை தொடங்குறது. அவே கேட்டது என்ன, சிவில் சமூக தரப்புகளுக்கு இடையிலே தாங்கள் வந்து கேட்டால் சிலரில் வந்து மனஸ்தாபங்கள் இருக்கலாம். அப்போ முதலாவது கூட்டத்துக்கு வந்து இந்த கட்சிகள் வர இல்லை என்று சொல்லியிருக்கிற இடத்துல நாங்கள் கூப்பிட்டால் வந்து எல்லாரும் பெறுவீரோம். ஏன்னா எங்களோட போட்டி இல்லை தானே. தமிழரசு கட்சி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தால் வந்து வேறொரு அணுகுமுறை தான் கடைப்பிடிச்சிருப்பினோம். ஆனால் இப்போ அவை கட்சியாக வந்து அவை கலந்து கொள்ள இல்லைன்னு முடிவெடுத்திருந்த இடத்துல வேறு ஒரு கட்சியும் இல்லை தான், நாங்கள் மட்டும்தான் கட்சி. அப்போ சிவில் சமூக அமைப்புகள் எத்தனையோ இருக்குது. இப்போ அவையோட வந்து எங்களுக்கும் அவைக்க முடியல, போட்டி இல்லையே, இல்லாட்டி எங்களுக்கும் அவைக்க முடியல, வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் கேட்டால் எல்லாருக்கும் வந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்காத வந்து அப்போ நீங்கள் கேளுங்கோன்னு தான் கேட்ட இடத்துல மட்டும்தான் நான் அழைப்புதலுக்கு வந்து அவைக்கு உதவி செய்கிற வகையில் வந்து அதை கொடுத்ததே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்போ இப்போ அவையை பொறுத்தவரையில் வந்து இப்போ நாங்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அந்த சிவில் சமூக அமர்வுகளை வந்து இல்லை பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு வந்து உடனே நடக்கணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். சரி, ஆனால் நாங்கள் கேட்டும் தான் சந்திப்பு இது வரைக்கும் நடக்கலை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்க இருக்குது, வார ஞாயிறு. சரி, அப்போ அந்த விசேட குழு ஏற்பாட்டு குழு உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 உறுப்பினர்கள் நினைக்கிறேன். அது உருவாக்கப்பட்டு 2 மாதம் கழிஞ்சு நான் இப்போ வந்து முதல் தடவையாக வந்து கூட்டம் கூடுது. அப்போ நாங்கள் இதை கூட்டம் வேணுமென்று கேட்டுக்கொண்டு இருந்தோம். அப்போ இது நாங்கள் ஏதோ எங்களோட கையில் தான் இருக்குன்னா வந்து நாங்கள் இப்போ அதை கூட்டியிருக்கலாம். சரிதான், தொடர்ச்சியாக இவ்வாறான. ஆனால் அதில் நீங்கள் கேட்ட கேள்வி அப்படி ஒரு மோதலும் நடக்க வேண்டிய தேவையில்லை. குறிக்கோள் எல்லாம் உண்டு. சரி, தமிழ் தேசத்துடைய இறமை, தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வுன்றது வந்து சட்டத்தரணிகள் சங்கத்தில் கூட்டத்திலையும் வந்து நாங்கள் வலியுறுத்தி அதையும் வந்து கொள்கை அளவில் வந்து இணக்கம் கண்டிருந்த அந்த மார்ச் 3ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் கொள்கை அளவில் வந்து கண்டுபிடிச்ச இடத்துல இங்கேயும் வந்து அதே அடிப்படையில் ஒரு தீர்வு எட்டப்படணும் என்று பிப்ரவரி 15ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதிக்கு முதலே நாங்கள் இணக்கம் தெரிவித்து இருக்கிறோம். சரிண்ணே. அப்போ இதில் வந்து சட்டத்தரணிகள் எந்த பார்வைக்கு வந்து சட்டத்தரணிய சங்கமும் இந்த சிவில் சமூகம் வந்து பேசி ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வருவோம்.
2009 யுத்தம் நிறைவடைந்து இதுவரையான காலப்பகுதியிலே இந்த சிவில்ஸ் அமைப்புகள் எடுத்த முயற்சிகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு வேறு நிறுவனங்களாக இணைந்து எடுத்த முயற்சிகளாக இருக்கலாம், மத உருமாறுகளாக இணைந்து எடுத்த எந்த விடயம் எங்கு வெற்றி அளித்திருக்கிறது எங்கள் இன ரீதியான செயற்பாட்டில்? 17 ஆண்டுகள் கடந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புதிய வடிவிலே ஒவ்வொரு சிவில் சமூகம் உருவாகிறதே தவிர தீர்வு நோக்கிய விடயத்தில் எல்லோரும் ஒன்றாக வருகிறோம், பேசுகிறோம், அது அப்படியே கைவிடும். அதனுடைய தொடர்ச்சி என்ன என்பது எங்களுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. இல்லை, தமிழ் மக்கள் பேரவை வந்து என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி. அந்த முயற்சியால் வந்து ஒரு தீர்வு யோசனை வெளியிடப்பட்டது. அந்த தீர்வு யோசனை வந்து அதன் பங்களிப்புன்றது வந்து மிகவும் அதிகம். அதில் உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது இல்லை? நாங்களும் இருந்தவன், நாங்களே மட்டும் இல்லை, அந்த முயற்சியில் வந்து நியாயமான பங்களிப்பு இருந்தது. சிவில் சமூக அமைப்புகள் மட்டத்திலேயும் வந்து நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 100 அமைப்புகளுக்கு மேலே வந்து பொதுச்சபையில் வந்து இருந்தது. கட்சிகள் பார்த்தாலும் வந்து தமிழரசு கட்சியின் அரவாசி பேர் வந்து தமிழ் மக்கள் பேரவையுடைய முயற்சிக்குள்ளே கலந்து கொண்டுவே விக்னேஸ்வரன் ஐயாண்ட தலைமையிலே பேராசிரியர் சிற்றம்பலம் பேருந்து அதுக்கு பிறகு வந்து கணிசமான உறுப்பினர்கள் வைத்தியர்கள் சிலர் கலந்து கொண்டுவே. இன்றைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேரில் வந்து அன்றைக்கு புளொட் அமைப்பும் இபிஆர்எஃப்பும் வந்து நேரடியாக கலந்து கொண்டுவே. டெலோ அமைப்பு வந்து அதில் கலந்து கொள்ள இல்லை ஒஃபிஷியலாக. ஆனால் டெலோ எழுக தமிழ் நிகழ்வுக்கு வந்து தமிழ் மக்கள் பேரவையுடைய யோசனைகளை நாங்கள் மக்கள் மட்டத்தில் கொண்டு போய் அங்கீகாரம் தேடுறதுக்கு நடத்தினதுக்கு வந்து பூர்ண ஆதரவை வழங்கினேன். சரி, இப்போ இந்த நாங்கள் எங்களுக்கு வந்து தமிழ் மக்கள் பேரவை விக்னேஸ்வரனுடைய கட்சியினுடைய ஒரு குழுவாக மாற்ற வழிக்கிட்ட இடத்துல வந்து நாங்கள் அதில் முரண்பட்டு நாங்கள் வெளியில் வந்ததுக்கு பிறகு ஒரு எழுகத்தமிழ் யாழ்ப்பாணத்தில் நடந்த வந்து ஒரு கொஞ்சம் பேரோட மட்டும். ஆனால் அதில் வந்து டெலோடைய தலைவர் நேரடியாக பங்கு பெற்றவர். சரிதானே? அப்போ தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு யோசனைக்கு நியாயமான அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது. அவ்வளோங்க சொல்கிறேன். அப்போ அது விக்னேஸ்வரனோட ஒரு என்ன சொல்கிறோம் முகவர் அமைப்பாக வந்து மாற்றினது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. தமிழ் மக்கள் பேரவையில் வந்து அரசியல் கட்சிகளும் இருந்தவை, பல கட்சிகள் இருந்த, பல தரப்புகள் இருந்த, பல சிவில் சமூக அமைப்புகள் இருந்த ஒரு நபர் தக்க வைக்கிறதுக்காக வந்து அதை மாற்ற வழிக்கிட்ட இடத்துல தான் எங்களை பொறுத்தவரை வந்து அது மிகவும் தவறான ஒரு விஷயமாக வந்து நாங்கள் கருதி நாங்கள் வெளியில் வந்தோம். சரிண்ணே? அது மட்டும் இல்லை, தமிழ் மக்கள் பேர் யார்ட கைக்கு வந்து தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த முழு கட்டமைப்பையும் வந்து கொண்டு போய் ஒரு சில்வர் பிளேட்டில் வந்து கொடுக்க வழிக்கிட்ட வேண்டாம். தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தை வந்து தான் அந்த என்ன பாராளுமன்றத்தில் வந்து ஒரு குழு கொண்டு டாஸ்க் ஃபோர்ஸில் நியமிச்சு தானே அரசியலமைப்பு சம்பந்தமாக யோசனையில் கொடுக்க சொல்லி அந்த டாஸ்க் ஃபோர்ஸுக்கு வந்து தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை போய் கொடுங்கோண்டு விக்னேஸ்வரன் கேட்க வந்து விக்னேஸ்வரன் மறுத்தவர். விக்னேஸ்வரன் தான் தமிழ் மக்கள் பேரவையுடைய தலைவர். அப்போ இங்கே தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் தயாரிக்கிறதுக்குரிய ஒரு முயற்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு அது தான் விரும்பினபடி வந்து இல்லைன்னு அறிய அவர் வந்து மாகாண சபையில் வந்து அதே நேரம் அவர் தலைமை வகித்து ஒரு தீர்வு திட்டம் தயாரிக்கிறதுக்கான முயற்சியை தொடங்குறார். இறுதியில் வந்து அந்த டாஸ்க் ஃபோர்ஸுக்கு வந்து மாகாண சபையில் தயாரித்ததை தான் கொண்டு போனதே தவிர தமிழ் மக்கள் பேரவை தயாரித்த தீர்வு திட்டத்தை வந்து அவர் போய் கொடுக்குறதுக்கு விரும்ப இல்லை. சரிண்ணே? அது வரைக்கும் வந்து அவர் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை எதிர்க்கவும் இல்லை. ஆனால் போய் கொடுக்குறதுக்கு வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுக்குறதுக்கு விரும்ப இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அப்படி நடந்து கொண்ட வரட்டே தான் தமிழ் மக்கள் பேரவையுடைய முழு விஷயத்தையும் வந்து அவருடைய கைக்கு வந்து அவருடைய கட்சியை தொடங்குறதுக்கு வந்து அதண்ட ஒரு என்ன சொல்கிறது அதண்ட ஒரு ஒரு அதண்ட கட்டமைப்பாக வந்து மாற்றுறதுக்கு வழிகிட்டு. அப்போ அதில் தான் நாங்கள் முரண்பட்ட வழியில் வந்தப்ப கேள்வி என்றால் வந்து அந்த முயற்சி முடக்கப்பட்டது. சரிண்ணே? முடக்கப்பட்டதுக்கான காரணம் ஏன் அது பிழைச்சதுன்றதை வந்து நாங்கள் சரியாக வந்து அடையாளப்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து முன்னுக்கும் வந்து பிழைகள் நடக்கும். இப்போ வந்து பொது வேட்பாளர் என்று சொல்லி சிவில் சமூகங்கள் வந்து எல்லாருமாக வந்து ஒன்று சேர்ந்தது. அதில் வந்து தனித்தமிழம் என்று சொல்கிற வீரன் சுவாமிகளும் இருக்கிற இந்த சமஷ்டிய தேவையில் ஒற்றையாட்சியில் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தம் வலியுறுத்துகிற வந்து இபிஆர்எஃப் போன்ற தரப்பும் இருக்குது. அப்போ உங்களோட கொள்கை என்ன? கொள்கை என்னன்றது எங்களை சந்தித்து வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்க கேட்டது இருந்தால் கொள்கையை வந்து நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். உங்களோட இலக்கு என்னதை தெளிவாக சொல்லுங்க என்று நாங்கள் கேட்டுறது. அதுவும் கட்சி என்று பார்க்குற இடத்துல
சரியான கட்சிகள்னு பார்க்குறேன். யார் அந்த பொது வேட்பாளரை வந்து எங்களை தவிர எங்களை கேட்ட இடத்துல ஏற்கனவே வந்து அதுக்கு ஆதரவு தர தயார்ன்னு சொன்ன கட்சிகள்னு பார்க்குற இடத்துல அப்போ 13ஆம் திருத்தம் மொட்டையாட்சிக்குள்ளே இருக்கிற 13ஆம் திருத்தத்தை தான் வெளியுறுத்துகிற கட்சிகள் அவ்வளோ சொல்ல. அப்போ ஒரு பொது வேட்பாளர் வந்து ஏதோ ஒரு சின்னத்தை வந்து எடுத்து பாவிக்க போயிடணும்னா அந்த கட்சியின் சின்னத்தை தான் எடுக்க போகிறாங்க. இதில் வந்து இபிஆர் சின்னத்தை தான் எடுத்து கட்சியை மாற்றி பேரையும் மாற்றி வந்து போட்டிட்டு சரி. அப்போ நாங்கள் கேட்டாங்க வந்து ஒரு தெளிவான இலக்கு இல்லாமல் வந்து நாங்கள் வேறு போகிறே இல்லை. பொது வேட்பாளருக்கு வந்து கிட்டத்தட்ட 2,50,000 வாக்கு விழுந்து மக்களுக்கு வந்து சொல்லப்பட்ட வந்து காட்டின படம் வந்து தமிழ் தேசத்துடைய அடையாளம். தேர்தல் முடிச்ச அடுத்த கிழமை இந்த கட்சிகள் வந்து சங்கு பேரை கொண்டு போய் இந்திய இல்லை பதிஞ்சதை உண்டு இந்திய தூதர்கிட்ட வந்து போய் சொன்னவங்க 13ஆம் திருத்தத்தை அமல்படுத்துச்சு. அதுக்கு தான் நாணயம் கிடைச்சது. அப்போ அதில் பேருந்து அதுக்கு பிறகு வந்து சிவசமம் அதோட வந்து பிரச்சனைப்பட்டேன். அதில் இருந்த அமைப்புலே ஆனால் அவர் இதில் வந்து அந்த அமைப்புண்ட முக்கியமான ஆக்கள் இல்லை அவர்கள் சொல்கிறால் ஐயா இல்லை அப்படி இல்லை அவர்கள் சொல்கிறால் 13 நாங்கள் தீர்வாக சொல்லவில்லை, இருப்பதை எடுத்துக்கொள்வோம், நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்று தான் சொல்கிறார். அந்த நீங்கள் சொன்ன அந்த அமைப்புகளில் இருப்பவர்கள் அது சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் 13 நாங்கள் தீர்வு என்று சொல்லவில்லை, அதில் இருப்பதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று தான் சொல்கிறார். 87ஆம் ஆண்டு இருக்கிறது உருவாக்கினவன் கொடுத்துவே எத்தனை வருஷம் 87லேருந்து பார்த்தா வந்து 35 வருஷம். எப்போ நீங்கள் இருக்கிறத கேட்டு வந்து அழுத்த போகுது எப்போ அப்போ நாங்கள் கேட்பதை அடைவதற்கான வழிகளை அடைய முடியாது சுலக்ஷன் உண்மை நிலைமை இல்லை. ஒரு சின்ன விஷயம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வைத்திருக்கின்ற தீர்வு திட்டங்கள், இலக்குகள், நோக்குகள் இப்படித்தான் எங்களுக்கு தேவை என்பதை 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் மட்டுமல்ல பலர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதை அடைவதற்கான வழிதான் என்ன, எப்படி செய்ய முடியும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற. அதை சொல்கிறேன். அதற்காக நான் கிடைக்கிறது சிலதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்பது கிடைக்கிறதே எடுக்கிறதுல வந்து ஒரு சிக்கனம் இல்லை. அதை கொடுக்க மாட்டான், கொடுக்க இயலாதன்னு இருக்க அதை திருப்பி கேட்கறதுல வந்து அதுக்கு கூட முட்டாத்தனமே இருக்க இயலாததானே. இது நான் சொல்கிற விஷயம் இல்லை. இப்போ சுமந்திரனே வந்து ஒரு மேடையில் வேணுமெண்டா அந்த ரெக்கார்டிங் இருக்குது. சுமந்திரனான ஒரே நிலப்பாடு இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் தானே. 13ஆம் திருத்தத்தில் வந்து ஒரு பிரயோசனம் தான், அதை வச்சுக்கொண்டு எதுவுமே செய்ய முடியாத அந்த காரியத்தை சுமந்திரனே வந்து ஒரு மேடையில் வந்து தெளிவாக சொல்கிறார். சரி, இப்போ உங்களுக்கும் நல்லா தெரியும் வந்து எனக்கும் சுமந்திரனுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு உங்களுக்கு தெரியும். 13ஆம் திருத்தம் சம்பந்தமாக நீங்கள் அந்த இருக்கிறத பற்றி கதைக்கிறபடியாக சொல்கிறேன். அதில் எனக்கு நேர்மாறான கருத்துக்களை கொண்ட சுமந்திரன் கூட சொல்கிறார் வந்து 13ஆம் திருத்தத்தை வச்சு கொண்டு திருத்தவே முடியாது. அவர் யாருடைய பேச்சை வச்சு கொண்டு சொல்கிறாருன்னா ஜிஎல்பி ரிஸ்ட பேச்சு அவரே கூட்டி தந்தை செல்வாக்க என்ன ஒரு நிகழ்வு நடத்துகிற ஜிஎல்பி ரீஸ் அன்றைக்கு சொன்ன கதை 13 வச்சுக்கொண்டு எதுவுமே செய்யலாது என்ற கருத்தை ஜிஎல்பி ரீஸ் சொன்னதாக வந்து அது வியாபாரியாக வந்து விளங்கப்படுத்தி வந்து ஒரு கூட்டத்தை வந்து தெளிவுபடுத்துகிறார். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வாய்ஸ் கட்டாயம் இருக்குது, என்னட்ட இருக்க வேணுமெண்டா இந்த நிகழ்வையே போடலாம். சரி, அப்போ எப்போ நீங்கள் இப்போ அரசாங்கம் வந்து உலகத்துக்கு சொல்லியிருக்க வந்து நாங்கள் ஒரு புது அரசியலமைப்பு கொண்டு வர போகிறோம். அப்போ எப்போ நீங்கள் அதை கேட்டு எடுக்க போறீங்க? இருக்கிறதே பற்றியே அதுவும் தோல்வி அடைஞ்ச திருத்த முடியாத ஒரு நாறுகின்ற ஒரு விஷயத்தை எப்போ நீங்கள் அதை விட்டு ஐன்ஸ்டைன் சொன்னது ஒரே விஷயத்தை திருப்பி செய்து அதோட முடிவுகள் வித்தியாசமாக வர வேணும்னு நினைக்கிற வந்து அதுதான் இன்சனிட்டின்ற உண்மையான அர்த்தம். ஒரு மூளைப்பிசைவனுக்கு வந்து இருக்கிற கோளாறு. அப்போ எத்தனை வருஷம் உங்களுக்கு போதும் இது சரிவராதுன்னு அறிகிறதுக்கு வந்து எவ்வளோ காலம் உங்களுக்கு தேவை விலகிக் கொள்வது? சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு மேலே ஒரு நாட்டுக்குள்ளே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே ஒன்றும் இல்லை தானே சுலக்ஷன். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்க ஒற்றையாட்சிக்குள்ளே, அதுவும் இலங்கையில் இருக்கிற ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து அதிகாரத்தை பகிர முடியாத அந்த அதிகாரம் எல்லாமே வந்து மத்திய அரசின் கையில் தான் இருக்க. மாகாணத்தில் இருக்கிற அதிகாரம் கூட ஆளுநர் கையில் இருக்கே தவிர மக்களால் தெரிவு செய்யப்படுற முதலமைச்சர்லையோ சபையிலையோ இல்லை. இதுக்கு மேலாக வந்து யார் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்? நாங்கள் மக்களை வந்து பேய் காட்டக்கூடாது. இப்போ கஜேந்திரகுமார் வைத்திருக்கின்ற தீர்வை நோக்கி அடைவதற்கான வழி என்ன? அப்படியான வழி இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசு வந்து பங்கரோத்த நிலைமையில் இருக்குது. இந்த அரசு பொருளாதாரத்தை வந்து இப்போ பங்கரோத்த நிலைமையில் இருக்கிற அரசில் வந்து தெற்கில் ஒரு புரட்சி நடந்து தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து. ஏன் அந்த புரட்சி நடந்த
பொருளாதாரம் வந்து விழுந்தபடியா எரிபொருள் எரிவாயு வரிசை முழுக்க. சரி, அது மட்டும் இல்லை, காசு இல்லை, கொள்ளை அடித்தது என்று சொல்லி எல்லாரையும் தூக்கி எறியணும். அது ஒரு புரட்சி. சரி, அந்த புரட்சி பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் நடந்தது. அந்த பொருளாதார வங்குரோத்த நிலைமை இன்றைக்கும் இருக்கு. IMF 5 வருஷம் கால அவசரம் கொடுத்தார் 2028 வரைக்கும். உங்களோட பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அது வளர்த்து கொள்றதுக்கு 5 வருஷம் கொடுக்குறோம். அந்த 5 வருஷத்தில் வந்து நீங்கள் கடன் கட்டுறதை வந்து நாங்கள் படிப்படியாக வந்து கூட்டுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு பஃபர் இருக்குது. வரக்கூடிய வருமானத்தை முழுமையாக வந்து பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கு, குரோத்தை உருவாக்குறதுக்கு வந்து நீங்கள் பாவிங்க என்று சொல்லிவிட்டு, இந்த அரசாங்கம் வந்து கடந்த 2 வருஷத்துக்குள்ளே IMFோட கொள்கைக்கு நேர்மாறான தரப்பண்ட வகையில் அவையால் வந்து அந்த குரோத்தை உருவாக்க முடியலை. 2028 அந்த பொருளாதாரத்தில் முழு கடனுடைய சுமையும் வந்து திரும்பவும் வரப்போகும். ஏன் அந்த பிரச்சனை இருக்குன்றால், தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இன்றைக்கு ஆயுத போராட்டம் இல்லை, இல்லாட்டி இன்றைக்கு பாரிய குழப்பம் இல்லாவிட்டாலும் தமிழ் தரப்பில் இருந்து அது ஒரு கட்டத்தில் திரும்பவும் வெடிக்கலாம். அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி கட்டாயம் தேவை. ஸ்டெபிலிட்டி இல்லாமல் வந்து இங்கே முதலீடு வரப்போகிறது இல்லை. சரிண்ணே. அப்போ சர்வதேச சமூகம் போருக்கு பிறகு கூட இந்த பொருளாதார வீழ்ச்சி நடைபெறுவதற்கு முதலே அரசாங்கத்துக்கு தெளிவாக சொன்ன, நீங்கள் வந்து அடைய விரும்புகிற அபிவிருத்தி இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டால் மட்டும்தான் நடைபெறும். அப்போதான் ஒரு முதலீட்டாளர் இல்லாட்டி எங்கள் போன்ற நாடுகள் இங்கே நாங்கள் அந்த எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தை வந்து இங்கே கொண்டு வந்து பெரிய அளவில் போட்டாலும் கூட அது வீண் போகாது என்ற ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் கடந்த அரசில் இருந்த ஸ்திரத்தன்மை இருப்பதாக இல்லை. அப்போ தமிழ் மக்களுடைய அங்கீகாரம் அத்தியாவசியம். எப்படி அந்த அங்கீகாரம் வரவேணும்ன்றதையும் வந்து இந்த சர்வதேசம் சொல்லியிருக்கு. ஜெனீவாவில் வந்து சொல்லியிருக்கு. அனைத்து இனங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை நிறைவேற்ற வேணும். சரிதானே? அப்போ அது உங்களுக்கு ஒரு பிடி ஒன்று கொடுக்குதோ இல்லையோ சுலக்ஷன்? அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பு வர வேணும் என்றால் தமிழ் மக்களுடைய ஆதரவை அரசாங்கம் 2 விதத்தில் பெறலாம். தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்றே ஆகும். அந்த ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துறது. அதை எப்படி உருவாக்கலாம்? 2 விதத்தில் உருவாக்கலாம். ஒன்றில் தமிழ் மக்கள் விரும்புகிற தமிழர்களுடைய உரிமைகளை, தேச அங்கீகாரத்தை அங்கீகரித்து சமஷ்டி தீர்வை உருவாக்குவதன் ஊடாக தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு அரசியலமைப்பு. அல்லது தமிழ் மக்கள் தங்களோட உரிமையை கைவிட்டதாக வந்து முடிவெடுத்து, இது சிங்கள நாடு, சிங்கள பௌத்தர்கள் நாடு, இங்கே எங்களுக்கு உரிமை இல்லை, அவன் தயவில் தான் வாழணும் என்று இணங்கி ஆதரிக்க வேணும். சரி, அரசாங்கம் 2வது தான் செய்ய பார்க்குது. ஆனால் நாங்கள் 1வதாக செய்கிறதுக்கு வந்து நாங்கள் தானே முயற்சி எடுக்கும். அந்த நிலைமை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறத எடுப்போம் பச்சை பொய்யை சொல்லி நாரண ஒரு விஷயத்தை திருப்பி வந்து கதைக்கிறத வந்து நியாயமே நான் கேட்குறேன். அப்போ இந்த வாய்ப்பை நாங்கள் ஏன் நழுவ விடுறோம்? ஜெனீவா சொன்னதோ இல்லை நான் கேட்குறேன். இந்த சட்டத்தரணிகளோட விஷயத்தில் வந்து தேசிய என்ன ஜனநாயக தமிழரசு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து அதில் இருக்குது. சரி, அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து சட்டத்தரணியார் சங்கத்தால் வந்து எடுத்த முயற்சியில் வந்து ஒரு இணக்கப்பாடு, அதாவது அந்த இலக்கு என்ற விஷயத்தில் ஒரு சமஷ்டி தீர்வு, தமிழ் தேச அங்கீகாரம், தமிழ் தனித்துவம் நிகரமே, அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து இணங்கிறவன் பேரளவில் வந்து இணங்கிறேன். அதுக்கு பிறகு அப்படி இணங்கினதுக்கு பிறகு இந்த EPRLF கோஷ்டி வந்து போய் அவங்களோட சங்கு மெட்ட பங்காளிகளோட 13ஆம் திருத்தத்தை வந்து வலியுறுத்தி வந்து கூட்டங்களை வச்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு முயற்சியோட துவங்கினதுக்கு பிறகு, இதுதான் இலக்குன்னு சொன்னப்பட்டதுக்கு பிறகு, உனக்கு வந்து இந்த தேச அங்கீகாரத்தோட சமஷ்டி தீர்வு உங்களுக்கு வித்தியாசமான ஒரு பார்வை ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வலியுறுத்தணும்னு சொல்லி வந்து நீங்கள் அதை வேணுமென்ற வைங்க. இந்த இலக்கை அடையிறதுக்கு உங்களோட பார்வையில் இது தான் செய்யணும்னு சொல்லி வைங்க. அதை முற்றிலும் அதைப்பட்டு ஒரு வார்த்தை கூட கதைக்காமல் இந்த இணக்கப்பாட்டை வந்ததுக்கு பிறகு வந்து நீங்கள் 13ஆம் திருத்தத்தை பற்றி தான் கதைக்க போறீங்களா? அதை எப்படி நீங்கள் வந்து இந்த சந்தர்ப்பம் நீங்கள் சொல்கிறீங்களே வந்து வாய்ப்பை நாங்கள் எடுக்கணும், எப்படி நீங்கள் அடைய போறீங்க? இப்படி நீங்கள் அடையலாம்.
நீங்கள் 37 வருஷத்துல கேட்டு கேட்டு அடைய முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் அதே விஷயத்தை வந்து இன்னும் ஒரு 37 வருஷத்துக்கு கேட்டுமா நீங்கள் அடைய போகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் அதை கேட்டு அதை தோத்து போயிட்டு அது நடக்கவே நடக்காதுன்றது எங்களுக்கு தெரியும். சரிண்ணே, இப்போ நாங்கள் சொல்கிற அனுபவத்தை வந்து எப்போ நீங்கள் செய்திருக்கிறீர்கள், எப்போ செய்திருக்கு? ஆனால் இந்த போராட்டம் 75 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற போராட்டம் இல்லையா? தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் சபையை நாங்கள் 37 நிறுத்தி விடுவோம். தமிழங்களுடைய போராட்டம் சுதந்திரத்திற்கு பிறகு இன்று வரை 75 ஆண்டுகளை கடந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு சின்ன மாற்றம் கூட எங்களால் எட்ட முடியவில்லை. ஆயுத போராட்டம் அழிந்தது, ஜனநாயக ரீதியிலான போராட்டம் அழிந்தது, இப்போது மீண்டும் ஜனநாயக ரீதியிலான போராட்டத்திலே இருக்கிறோம். இலக்கை நோக்கி நாங்கள் சரியாக நகர்த்தவில்லை. இலக்கை சொல்லி போட்டு சமஸ்டிதான்னு சொல்லி போட்டு வந்து கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து அதை பற்றி கதைக்காமல் வந்து நீங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பண்டா செல்வா ஒப்பந்தமும் ஒற்றையாட்சி இருக்கக்கூடிய டட்டி செல்வா ஒப்பந்தத்தை வந்து கதைச்சால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அப்படி கதைக்கவில்லையே. எங்கே கதைக்கல? தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள் தானே கதைக்கலாமாப்பா? அதான் பிறக்கவும் இல்லை இல்லை இப்போது சொல்லுவோம். இப்போ நாங்கள் அதை தானே கதைக்கிறோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து தமிழ் தேசத்தில் அங்கீகாரம் பெற்ற அவரோட லட்லி செல்வாவோ பண்டாவோ கொண்டு வந்த அந்த ஒப்பந்தத்தை பற்றி நாங்கள் பேசாமல் இப்போது வந்து சமஷ்டி முறையில் ஆன ஒரு தீர்வை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை அடைவதற்கான வழிவகைகள் என்பதில் பல முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இன்று வரை என்ன முயற்சி யார் மேற்கொள்கிறது? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேற்கொள்கிறாருன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் செய்கிறது வந்து சுலக்ஷன் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ எங்களுக்கு தெரியுது நாங்கள் தனியாக இதை அடைய இல்லாது. சரி, அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? மற்றவர்களையும் அழைக்கிறோம். நாங்கள் மற்றவங்களையும் தான் அழைக்கிறோம். நாங்கள் கூப்பிட வர இல்லை. சரிண்ணே, சரி, இப்போ சட்டத்தணியர் கூப்பிட்றாங்க வந்து நாங்கள் அதுக்கு போகிறோம் தானே. சரிண்ணே, அதில் போய் அதில் நாங்கள் கதைக்கு பேசி வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து அதை ஒரு அறிக்கையம் விட்டவை. மார்ச் 3ஆம் தேதி பிறகு வந்து நான் நினைக்கிற ஒரு கிழமைக்குள்ளே 2-3 நாட்களுக்குள்ளே வந்து ஒரு அறிக்கையம் விட்டவை. அதில் வந்து அந்த கூட்டத்தில் வந்து இணங்கின இலக்கு சம்பந்தமான ஒரு அறிக்கை. அதில் நாங்கள் தான் கடுமையாக வாதாடி வந்து அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு அதில் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க உண்மையிலே அதை தவிர்த்திருக்காங்க. நாங்கள் இணங்கின விஷயங்களையும் தவிர்த்திருக்காங்க. அதை அடுத்த கூட்டத்தில் கதைப்போம். ஆனால் நாங்கள் தான் அதை கடுமையாக வந்து வாதாடினோம். சரி, அது வாதாடி ஒரு இணக்கப்பாட்டை கொள்கைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் அதை பற்றி கதைக்காமல் வந்து 13ஆம் திருத்தத்தை பற்றி வந்து நீங்கள் தொடர்ந்து கதைக்கிறேன்டா. இப்போ நான் கேட்குறேன், இந்த முயற்சியாக போய் வெற்றி பெறுமா? நீங்கள் கேட்குறீங்க தானே, ஏன் வெற்றி பெற இல்லையென்று. வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு முடிவை எடுத்து அந்த இலக்கொண்ட அறிவிச்சு போட்டு அந்த இலக்குக்கு விசுவாசமாக வந்து செயல்படாமல் இருக்கிறதால தான் தோல்வி. தேர்தலில் வந்து ஆணைய கேட்குற சமஷ்டிக்கின்ற தேர்தலுக்கு பிறகு வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஐக்கிய ராஜ்யம் 13ஆம் திருத்தத்தில் தான் ஆணைய பெற்ற தரப்புகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து போருக்கு பிறகு வந்து நடந்து கொண்டு. இப்போ நான் மாறி கேட்குறேன், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருந்த காலத்தில் ஒற்றையாட்சியை தாண்டி சமஷ்டி நோக்கின யோசனைகளை தான் அரசாங்கம் வந்து கதைச்சு ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தைகளில் அப்படி கதைக்கிறதுக்கு தயார்னு தான் நான் சொன்னேன். ஏனென்றால் தமிழீழ விடுதலை புலிகள் தனிநாட்டை கோருகின்ற ஒரு அமைப்பண்ட வகையில் இறுக்கமாக இருக்கிற இடத்துல அவையே வந்து எப்படி இருந்தாலும் வந்து இணக்க பண்ணுறதாக இருந்தால் ஒற்றையாட்சியை தாண்டி வந்து கதைச்சே ஆகணும் என்ற ஒரு நிலைமை உருவாகும். காம்ப்ரமைஸுக்கு கொண்டு வரும். நாங்கள் ஒற்றையாட்சியில் இருந்து நாங்கள் விலகி போகிறோம், நீங்கள் தனிநாட்டில் இருந்து விலகி வாங்குவோம். அந்த பலம் இல்லை, அப்படி நாங்கள் பலம் தேவையில்லை சுலாக்ஷன். சர்வதேசம் சொல்லியிருக்கு, பொருளாதாரத்தில் பங்குரோத்தில் இருக்கிற ஒரு அரசுக்கு தமிழருடைய ஆதரவோடு ஒரு அரசியமைப்பு நிறைவேறு என்று சொல்லியிருக்கிற இடத்துல தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இந்த ஆயுத பலன் வந்து அரசியல் ரீதியாக வந்து தமிழ் மக்களுக்கு இருக்கு. இன்றைக்கு சர்வதேசம் நிறைவேற்றும் என்று நம்புகிறீர்களா? சர்வதேசத்தினுடைய நிலைப்பாடு தேவை என்பது கடந்த காலத்தில் பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு திரண்டு வந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த எப்போ நீங்கள் வந்து சர்வதேசத்துக்கு வந்து உருக்கி வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறீர்கள்? பல தீர்மானங்களை கொண்டு செல்லப்பட்ட பல விடயங்கள் எனக்கு சொல்லுங்க. எப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த விடுங்கோ எங்களை விடுங்கோ வாக்கு பெற்றவர்களை சொல்கிறீர்கள். வாக்கை பெற்றது வந்து நாங்கள் 2010 இருந்து மன்னிக்கணும் 2010 இருந்து 20 வரைக்கும் வந்து 10 வருஷம் வந்து நாங்கள் அங்கீகாரம் பெறாத ஒரு தரப்பாக இருந்தாங்க. சரி, அந்த நேரம் வந்து நாங்கள் என்னத்தை கதைச்சாலும் வந்து வாக்கை பெற்றவர்கள் என்ன செய்தவே மக்களுடைய ஆணை என்று சொல்கிற பெரும்பான்மையான தமிழ் மக்கள் வடகிழக்கு தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற ஆசனங்களை பெற்ற தரப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்தவே ஐக்கிய ராஜ்யவை தான் தெரிவிச்சு. ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தான் உருவாக்கினவை. அதை தயாரித்ததுக்கு பிறகு வந்து அது மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வந்து தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டம் பெரிய அளவில் ஓங்கி தமிழ் மக்கள் பேரவை வந்து வளர தொடங்க
அவ என்ன செய்தது 13ஆம் திருத்தத்தை அமல்படுத்துன்னு சொன்னேன். அப்போ ரெண்டும் வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே தான் காய்ச்சி. அப்போ எப்போ மக்கள் உங்களுக்கு கொடுத்த சமஷ்டிக்கான ஆணையை நீங்கள் எப்போ இந்த சர்வதேசத்தோட வந்து இறுக்கி வந்து அதில் இருந்து நாங்கள் விலக மாட்டோம் என்று போய் பேசினீங்கள்? எப்போ பேசினீங்கள்? ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்க. நடக்க இல்லை சுலக்ஷன். அப்போ நான் சொல்ல வரேன்டா வந்து இந்த கட்சியில் நாங்கள் நம்ப தயாரில்லை. அப்போ நாங்கள் வந்து சிவில் சமூகத்தை வந்து கொண்டு வரோம். என்னடா இது மக்களுக்கு சரி. அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் மக்கள் மயப்படுத்தாமோ அதோட வந்து நாங்கள் இடங்குவோம். சரிண்ணே. இப்போ நான் போய் வந்து இந்த லோயர்ஸோட இந்த கட்சிகளோட இருந்து பேசுகிறதுல வந்து அர்த்தம் இல்லையே. ஏனென்றால் அவங்களுக்கு 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசு கட்சிக்கு இருக்கிற 8 பேரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கிற ஒரு பேர், நான் ஒன்று. சரிண்ணே. அங்கே 9 பேர் மெட்ட பக்கம். அவே ஒற்றையாட்சிக்குள்ளே தான் நிற்கிறோம். ஒரு தரப்பு வந்து ஐக்கிய ராஜ்யம், மெட்ட தரப்பு 13ஆம் திருத்தம். நான் அங்கே போகிறதாக இருந்தால், நான் இந்த அங்கட சிவில் சமூகங்களுக்கு சொன்ன கருத்து என்னென்றால், நான் போகிறதாக இருந்தாலும் வந்து அதில் வந்து பிரயோசனம் எப்போ வருமென்றால் தமிழ் மக்கள் ஒரு நிலப்பாட்டோடு இருக்கிறோம். இதுதான் நிலப்பாடு. தமிழ் மக்களுடைய ஆணையம் பிரகாரம் வந்து நாங்கள் ஒரு யோசனை கொண்ட தயாரிக்கிற ஒரு நிலையிலே தான் அதில் போய் வந்து வலியுறுத்துற நிலையம் வந்து அர்த்தம் இருக்கும் எனக்கு. இல்லாட்டி எங்களை கணக்கை எடுக்க தேவையில்லை. விளங்க சொல்கிறேன். இன்றைக்கு தமிழரசு கட்சி வந்து சமஷ்டியை பற்றி சும்மா பேருக்காவது கதைக்க வேண்டி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து நாங்கள் அந்த கருத்துருவாக்கத்தை வந்து நியாயமாக வந்து மக்கள் மட்டத்தில் கொண்டு போயிருக்கிறபடியா. சரி. அப்போ அந்த அழுத்தத்தை தாண்டி தமிழரசு கட்சி, அதுவும் சுமந்திரண்ட பிடிக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கிற தமிழரசு கட்சியை வந்து அந்த ஆணைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு செய்யக்கூடிய விஷயம் என்னென்றால், நாங்கள் உண்மையிலே வந்து அந்த ஆணையின் பிரகாரம் மக்கள் விரும்புகிற ஒரு யோசனையே சிவில் சமூகத்தை கொண்டு எல்லாருமே கொண்டு தயாரிக்கிறது. அப்போ தான் அந்த நெருக்கடி உருவாகும். நெருக்கடி உருவாகிற இடத்துல தமிழரசு கட்சியாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு கட்சியாக இருக்கலாம், மக்கள் விருப்பத்தை மீறி ஒரு கட்டத்தை தாண்டி வந்து அவன் எதுவும் செய்யலைன்னா தங்களோட இருப்பு பிரச்சனையாக வந்து மாறும். சரி. அப்போ அந்த நிலைமையை உருவாக்கணும். அந்த நிலைமையில் வந்து தமிழரசு கட்சி படிக்க வர இடத்துல வந்து என்ன பொறுத்தவரை அவங்கள சேர்த்தே கொண்டு போகணும், சேர்க்காம கொண்டு போயிடா. சரி. அவங்கள விட்டு போட்டு போகிறப்ப அப்போ இந்த அணுகுமுறையே நாங்கள் செய்தே ஆகணும்ன்றதான் என்னுடைய வாதம். அது சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இந்த சிவில் சமூக விஷயத்தை வந்து நாங்கள் கைவிடக்கூடாதுன்றதுக்கு வந்து நான் இந்த நியாயத்தை தான் சொல்லியிருக்கிறேன். சிவில் சமூகத்துக்கும் வந்து நான் தீவிரமாக வந்து இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தியும் இருக்கு. அரசியல் தீர்வு என்ற விடயத்தில் இவ்வாறான அணுகுமுறை சமகாலத்திலே இருக்கிறது. இப்போது செம்மணி விடயம் பரபரப்பாக இருக்கிறது. இலங்கையிலே வந்து மிகப்பெரிய மனித புதைகுழியாக செம்மணி மாறி இருக்கிறது கடந்த சில நாட்களிலே. அங்கு அகலப்பட்ட எலும்புக்கூடுகளினுடைய அடிப்படையிலும் எச்சங்களினுடைய அடிப்படையிலும் அதில் இப்போது அந்த அகழ்வு பணிகளுக்கு முக்கியமான காரணமாக உங்களுடைய கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கிருபாகரனுடைய செயற்பாடு அமைந்திருந்தது, ஆரம்பித்திருந்தது. ஆகவே இந்த நடவடிக்கைகளை எப்படி நாங்கள் சர்வதேச ரீதியிலான விசாரணை, சர்வதேச மறு தீர்ப்பை தர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஐநாவினுடைய ஆணையாளர் கூட வோல்டக்கர் கூட வந்து அந்த இடத்திலே பார்த்து சென்றிருந்தார், மலரஞ்சலி செலுத்தியிருந்தார். இவ்வாறான நகர்வுகள் இருக்கிறது, சர்வதேசமும் பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கான நியாயமோ தீர்வோ எப்படி கிடைக்கும்? எப்படி நாங்கள் அதை நகர்த்தப்போம்? கிடைக்க பெற்றிருக்கின்ற எவிடன்ஸ் பாதுகாக்கப்படணும். இப்போ என்னுடைய தந்தையாருடைய கொலை வழக்கில் இறுதியில் வந்து அந்த வழக்கு வந்து தோல்வி அடையும் என்று நான் ஒரு முடிவுக்கு வரேன். அப்போ நான் ஒரு சட்டத்தனியாக வந்து பாஸ் பண்ணியும் இருக்கிறேன். எப்போ வருதுண்டா, என்னுடைய தந்தையாருடைய கொலை வழக்கில் வந்து இருக்கிற ஆதாரம் எவிடன்ஸும் சரிண்ணே, ஐ விட்னஸ் சாட்சியமும் ஒரு கண்ணில் இருந்து ஆயுதத்தில் இருந்து அவர் சுடப்பட்டார். சரிண்ணே, ஒரு நபர் தான் சுட்டார். அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல வந்து ஒரு ஆயுதத்தால் சுடப்பட்ட எவிடன்ஸ் வந்து சேகரிக்கப்பட்டது அந்த இடத்திலே வச்சு. பேருந்து அந்த அவருடைய வாகனம் வந்து கொலம்போ கிரைம் டிவிஷனுக்கு வந்து கொண்டு போய் கிரெகரிஸ் ரோட்டில் இருக்கிற கொலம்போ கிரைம் டிவிஷனுக்கு கொண்டு போய்
வார கணக்காக வந்து வச்ச இடத்துல திடீர்னு வந்து எனக்கு அதன் டிரெக்டர் ஷோ விக்ரமசிங்காண்ட சந்திரிகாண்ட வலது கை அவர் என்ன கூப்பிட்டு அவர் சொல்கிறார், தாங்கள் தேடிக்கொண்டிருக்க வந்து இன்னும் ஒரு ஆயுதத்தில் இருக்கிற ஒரு புல்லட் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டார். சரிண்ணே, அது தெளிவாக விளங்குது. அது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இப்போ சாட்சியம் ஒன்று சொல்ல திசை திருப்பப்படுகிறது. திசை திருப்ப கட்டாயம் வந்து அது அந்த வழக்கு வந்து கைவிட தோல்வியில முடியும், குற்றவாளிகள் விடுவிக்கப்படுவீர்கள். இந்த செம்மணி விஷயத்திலே ஆதாரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இடத்துல அது பாதுகாக்கப்பட்டு அதன் விசாரணைகள் வந்து நேர்மையாக நடக்காட்டி அந்த நேர்மையாக நடக்காத விசாரணையால் வரக்கூடிய குளறுபாடுகள் இறுதியில் வந்து ஒரு கன்விக்ஷன் நோக்கி பயணிக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும். இப்போ ஸ்ரீலங்கா அரசைத்தான் நாங்கள் வந்து குற்றச்சாட்டுகின்றோம். இளவரசர் ஜெயிட் ஐநா மனிதுரிமை ஆணையாளராக இருந்த காலத்தில் அவர் 2015 வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறார். அந்த அறிக்கையில் வந்து அவர் தெளிவாக சொல்கிறார், ஒரு உள்ளக விசாரணை சாத்தியமே இல்லை. ஏனென்றால் 35 வருஷமாக நடந்திருக்கிற இனப்பிரச்சனை காரணமாக ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டுமானங்கள் அனைத்தும் வந்து பக்கசார்பானதாக மாறிவிட்டது. சரிதானே? அப்போ அந்த பக்கசார்பானதாக மாறி இருக்கிற இடத்துல உள்ளக ரீதியாக இந்த இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயமும் சாத்தியமாக ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே நடைபெறாது. பக்கசார்பற்ற வகையிலே எந்த ஒரு விசாரணையும் உள்ளக ரீதியாக நடைபெறாது. உள்ளக பொறிமுறை எங்களுக்கு சாத்தியமே இல்லை. குறைஞ்சது வந்து ஒரு கலப்பு பொறிமுறை என்று சொல்றாரு. சர்வதேச விசாரணை ICC தான் திறம். குறைஞ்சது வந்து ஒரு கலப்பு பொறிமுறை என்று சொல்றாரு. இன்றைக்கு நடக்கிறது எல்லாமே வந்து உள்ளக விசாரணை. அவ்வளோ சொல்கிறேன். இந்த சாட்சியங்கள் சேகரித்தாலும் கூட யார்ட கைக்கு போகுது? நீதிமன்றத்தில் கையில் போனாலும் அதை வச்சிருக்கிற யார்? அப்போ இதில் எல்லாமே வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு பொருத்தமான ஒரு அணுகுமுறை அல்ல. எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணைக்குள்ளே அவசரமாக வந்து நாங்கள் இதை கொண்டு போகாமல் இருக்கிற வரைக்கும் இந்த சாட்சியங்கள் சேகரிக்கிற எல்லாமே வீண் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூடுதலாக இருக்குது. சரிண்ணே? அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்குவோம். நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வச்சு நாங்கள் அது சம்பந்தமாக வந்து விட்டு கொடுக்காத வகையில் வந்து செயற்பட வேணும். எங்கட கஷ்ட காலத்துக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்றவர்கள். அவர்கள் தான் உள்ளக பொறிமுறைக்கு வந்து இணங்கினவே. இப்போ இந்த செம்மணி கண்டுபிடிக்க தொடங்கின இடத்துல வந்து இதுக்கு முதல் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியின் நிலப்பாடு என்றால் இனப்படுகொலைக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் செம்மணி கண்டுபிடிக்கப்பட்டு அது ஒரு மாஸ்கிரேவ் தான் என்று தெரிய வேற இடத்துல இதே தமிழரசு கட்சியின் சுமந்திரன் வந்து சொன்னால் வந்து செம்மணி சரியாக செய்தால் வந்து இது இனப்படுகொலைன்ற ஒரு ஆதாரம் சொல்கிறார். எல்லாருக்கும் தெரியும் வந்து செம்மணியில் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட 380 பேரும் வந்து ஒரு நாளில் ஒரு சம்பவத்தில் வந்து கொலை செய்யப்பட இல்லை. அது காலங்காலமாக வந்து பிடிச்சி கொலை செய்து அங்கே புதைகுழியாக்கியது. முள்ளிவாய்க்காலில் வந்து ஒரு நாளில் ஒரு தாக்குதலில் வந்து இதுக்கு மேலதிகமான ஆக்கள் வந்து செத்திருக்கிறோம். உண்மை இல்லையோ? அப்போ எது இன அழிப்புக்கான கூட வாய்ப்பு? காலப்போக்கில் வந்து எத்தனையோ நாட்களுக்கு மேலாக வந்து ஒன்றொன்றாக கொண்டு குவிக்கிற இடமா அது கட்டாயம் ஆதாரம், அதில் மாட்டக்கருத்து. அதை இனப்படுகொலை இனத்தை அழிக்கிற நோக்கத்தோடு வந்து செய்ததாக வந்து யுத்தத்தின் இறுதி நாட்களில் நடைபெறும். இல்லாட்டி யுத்தத்தில் இறுதி நாட்களில் வந்து கொத்தாக வந்து ஆக்களை வந்து ஹெவி ஆர்ட்டிலரி வச்சு ஒரே நிமிஷத்தில் வந்து அழிக்கிற வேலையாக வந்து இனப்படுகொலைக்கான யுத்தத்தின் இறுதி நாட்கள். அப்போ நான் சொல்ல வரேன்டா 2009 இவ்வளோ காலம் வந்து நாங்கள் ஏன் அப்படியேண்டா வந்து இனப்படுகொலைன்னு சொல்லி இது இனப்படுகொலைக்கான ஆதாரம் என்று சொல்லலாம் என்றால் ஏன் அந்த நேரமே வந்து அது ஆதாரம் என்று சொல்லி இப்போ ஒரு சட்ட ரீதியாக ஒரு வழக்கு வருகின்ற பொழுது சுலக்ஷன் வந்து 2 பக்கத்துக்கும் வந்து ஆக்கள் ஆகி பண்ணுவினோம்.
நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள். எங்கள் பக்கத்தை வந்து நாங்கள் கதைக்குவோம். எங்கள் பக்கம் நியாயம். எங்கட பக்கத்தை வந்து சில பேர் வந்து சரி நாங்கள் சும்மா பேச்சுக்கு சொன்னோம், வழக்கு எங்கட பக்கத்தில் கொஞ்சம் வீக்கெண்டான போது நாங்கள் அதைத்தான் வாழாடுவோம். அவ்வளோ சொல்கிறேன், அதை கைவிடுறதுல அர்த்தம் இல்லையே. சரி, கடந்த காலத்தினுடைய சீர்பாடுகள், கடந்த கால தமிழ் தேசிய பரப்பினுடைய தவறுகள் இதற்கு காரணம் இந்த நிலைக்கு என்று சொல்ல, இனி வருகின்ற எதிர்கால அரசியலை நோக்கி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எவ்வாறான நகர்வுகளை செய்ய போகிறது? இளையோர் கைகளுக்குள் அரசியல் செல்ல வேண்டும், இல்லாத இளையோர் இப்போது அரசியலில் ஆர்வமாக இருக்கிறார்கள், அதற்கான களங்களையும் அதற்கான விடயங்களையும் எப்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நகர்த்துகிறது? கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அடுத்த கட்ட திட்டம் எங்கட திட்டம் வந்து நாங்கள் ஒரு புது இணக்கப்பாட்டுக்கு வந்து இந்த மெட்ட கட்சிகளை வந்து கொண்டு வரணும் அவசரமாக. அதை கொண்டு வரத்துக்கு வந்து அதைத்தான் நாங்கள் பிரதானமாக முன்வைக்கணும். ஒரு பொது இணக்கப்பாட்டை வந்து நாங்கள் ஒரு ஆவணத்தை தயாரிக்கக்கூடிய இடத்துல எப்படி எழுக தமிழுக்கு வந்து இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து அதுக்கு பின்னால் அணிதிரண்டார்களோ அது தண்டப்பாட்டிலே நடக்கும். ராயப்பு யோசபாண்டகை இருந்த காலத்திலே ஒரு சிவில் சமூகம், இல்லாவற்றில் அவர் எவ்வாறு சிறப்பாக செயற்பட்டாரோ அதுபோல் இனி வருகின்ற காலங்களில் ஒரு சிவில் சமூகமோ இல்லாவற்றில் அவ்வாறான செயற்பாடுகளோ வரும் என்று நம்புகிறீர்களா? அதில் மாட்டுக்கிறது இல்லை சுலக்ஷன். நாங்கள் இந்த சிவில் சமூகத்தை சந்தித்த பொழுது அதில் எப்படி நாங்கள் சிவில் சமூகம் இனி வருகின்ற காலத்தில் சிறப்பாக செயற்படும், அதன் மூலம் ஒரு தீர்வை நோக்கி நகர முடியும், ஒற்றுமையாக பயணிக்க முடியும் என்று நம்புவது மக்கள் நம்பலாம். அவே மக்கள் தானே, அவே கட்சிகள் இல்லை, அதே மக்கள் சரிண்ணே. அப்போ இந்த கருத்து வந்து அதுக்குரிய வாய்ப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். எங்கட நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாக வந்து இருந்த வெறுப்பு, இருந்த கடந்த கால அரசியல் ஃப்ரஸ்ட்ரேஷன், அது எல்லாமே நாங்கள் தமிழ் தேசியம் பேசி அதுக்கு நேர்மையாக பயணிக்க இல்லை என்ற குற்றச்சாட்டு அவ்வளோங்க சொல்கிறேன். அப்போ இன்றைக்கு வந்து அதன் ஆனால் நாங்கள் ஒன்றுபடவோனும், ஒன்றுபட்டு வந்து ஒரு சரியான இதை ஒரு இடத்தை அடைய வேணும்ன்றதில் வந்து அந்த அவசரத்தையும் அவசியத்தையும் வந்து என்னை பொறுத்தவரை வந்து சமூக மட்டத்தில் நியாயமான அளவுக்கு வந்து தெளிவாக வருது. அதுவும் பிரதானமாக வந்து இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி தங்களுக்கு தான் ஆணைய மக்கள் வழங்கியிருக்கிறோம்ன்ற ஒரு பச்சை பொய்யை சொல்லி வந்து அவர்கள் தமிழ் மக்களுடைய விருப்பத்தை மாறான விஷயங்களை திணிக்கிறதால அந்த உணர்வு வந்து கணிசமாக வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. அதே போல் தமிழ் தேசியத்தை மாத்திரம் நாங்கள் பேசிக்கொண்டும் அது எங்களுக்கான உயிர் மூச்சு என்று சொல்லிக்கொண்டும் நாங்கள் இன்னும் எவ்வளோ காலம் நகரப்போகிறோம்? அதற்கான செயற்பாட்டு வடிவத்தை கொடுக்காமல் செயற்பாட்டு வடிவத்தை கொடுக்கணும். செயற்பாட்டு வடிவத்தை முதல் கொடுக்கறதுக்கு வந்து அடிப்படையில் வந்து நீங்கள் என்னத்தை வந்து கேட்குறீங்கன்றதை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போவோம். இப்போ எந்த கருத்து இதை நான் பல திறப்புகளுக்கு வந்து சொல்லியிருக்கேன், சிவில் சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான திறப்புகளுக்கும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆவணம் உண்டை வந்து நாங்கள் தயாரித்து நாங்கள் எங்கள் மக்களுக்கு காட்டலாமோ, எழுக தமிழுக்கும் வந்து நாங்கள் தமிழ் மக்கள் பேருடைய வந்து தீர்வு யோசனை வந்து தயாரித்த இடத்துல தான் அதை வச்சுக்கொண்டு வந்து மக்களை வந்து திரட்டக்கூடியதாக இருந்தது. அப்போ நாங்கள் ஏதோ ஒரு 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 திறமான ஒரு ஆவணத்தை வந்து நாங்கள் தயாரிக்கணும். தயாரிக்கிற இடத்துல நாங்கள் ஒன்றுபட்டு ஒன்றை அடைஞ்சிருக்கிறோம் என்றதே ஒரு எழுச்சியை உருவாக்கும், ஒன்றை உருவாக்கும். ஆகவே எந்த கருது மற்றது அது மட்டுமில்லை. இப்போ P2P போன்ற பல இடங்களில் வந்து இளைஞர்கள் வந்து சந்தர்ப்பம் உண்டை நீங்கள் கொடுத்துனீங்கன்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையில் நீங்கள் செயல்பட்டுறீங்களா இருந்தால் அந்த இளைஞர்கள் வந்து முழுமையாக வந்து அதுக்கு பின்னால் அதை சப்போர்ட் பண்ண தயார்ன்றதை வந்து பல தலைவர்கள் வந்து இல்லை. உணர்ச்சி அரசியல் எங்களிடம் இருக்கிறது. உணர்ச்சி இல்லை இல்லை நாங்கள் எங்கள் உணர்வு பூர்வமான சில விடயங்களையும் தினங்களையும் வைத்து நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக அந்த விடயத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், ஆழமாக நேசிக்கும். ஆனால் அது அந்த காலப்பகுதியில் அந்தந்த தினங்கள் வரும்போது மாத்திரம்தான் இருக்கிறது. அதில் அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் எங்களுடைய இளையோர்களையும் அரசியலையும் கட்டமைக்க வேண்டும் என்பது எங்களிடம் இருக்கின்ற ஒரே ஒரு விடயமாக அது இருக்கிறது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் தான் நாங்கள் இணைய முடியும் என்ற ஒரு விடயம். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அரசியலுக்கு நகரவில்லை. இன்னும் அந்தந்த காலப்பகுதியில் வரும்போது இப்போது கார்த்திகை 27 வருகிறது, திலீபனுடைய நினைவு நாள் இருக்கலாம், முள்ளிவாய்க்கால் மே 18 இருக்கலாம். அந்தந்த காலங்களில் அதற்கான ஒரு உணர்ச்சி பூர்வமான விடயம், உணர்வு ரீதியான ஒரு விடயம் இருக்கிறது. எல்லோருமே தானாகவே திரள்கிறார்கள், கட்சிகளினுடைய அழைப்பும் இருக்கிறது மக்களாக. ஆனாலும் அந்த ஒரு மையப்புள்ளியை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட அரசியலை கடத்த முடியும் என்பது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதை யாருமே கடத்தவில்லை. இல்லை, எந்த கருத்து கையில் எடுப்பது, எந்த கருத்தை வந்து மாவீரர் வாரத்தை வச்சோ இல்லாட்டி ஒரு நாங்கள் வளமையாக வந்து எங்களுடைய
விடுதலை போராட்டத்தில் இருக்கக்கூடிய வளமையாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சில இதில் வச்சு கொண்டு வந்து நீங்கள் சொல்கிற அந்த எழுச்சியை உருவாக்கலாம்னு நான் சொல்ல வரையில்லை. இல்லை, இப்போது நாங்கள் அங்கு தான் எழுச்சியாக இருக்கிறோம், வேறு எங்கும் எழுச்சியை உருவாக்க முடியாது. அந்த எழுச்சின்றது வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த எழுச்சி இயல்பாக வருது. அதான் சொல்கிறோம். ஆனால் அந்த எழுச்சி வந்து ஒரு கடமை என்று பார்க்குற இடத்துல மக்கள் நேரடியாக அதோட சம்பந்தப்படுறபடியால் வந்து அது வருது. இயல்பாக வேறொரு எழுச்சியை உருவாக்க முடியவில்லை அப்படியானாலுங்களா? இல்லை, இயல்பாக உருவாக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய வாதம். விளங்கி சொல்கிறேன். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டம், மக்கள் திரட்சி, அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அது இயல்பல்ல, தமிழ் மக்கள் இயல்பல்ல. அப்படியான ஒரு எழுச்சியை நாங்கள் உருவாக்கவில்லை என்று சொல்கிறேன். இல்லை இல்லை இல்லை, அந்த முயற்சியை எடுத்த ஒவ்வொரு முறையும் மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்து அது திட்டமிட்டு வந்து நீர்த்து போகிறது. சரிதானே? அப்ப நான் சொல்ல வரேன் என்றால், நாங்கள் அதை செய்தோமாக இருந்தால், இப்ப தமிழ் மக்கள் பேரவையினுடைய முயற்சி வந்து கணிசம் இங்க மட்டும் இல்ல, கிழக்கு மாநிலத்திலும் வந்து நியாயமான அளவுக்கு வந்து மக்கள் திரண்டவை. அப்ப நாங்கள் அதை ஏன் அதுக்கப்புறம் வந்து அதை செய்யலை? நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து முடிவெடுத்த கொள்கை. யாழ்ப்பாணத்தில் செய்து, மட்டக்களப்பில் செய்து, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து செய்கிறாண்டு தான் முடிவெடுக்கப்பட்டு திட்டமிட்டு முடக்கப்பட்டு, P2P வந்து இந்த அளவுக்கு வெற்றிகரமாக செய்து போட்டு திட்டமிட்டு முடக்கப்பட்டு. அப்படிங்க சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு முயற்சியும் எப்படி மிகப்பெரிய அளவில் வந்து எழுச்சி பெறுவதுண்டா வந்து அதற்கு ஒரு இலக்கொண்டு அடையாளப்படுத்தி வந்து அதுக்கு பின்னாடி ஒரு அணித்திரள் வந்து நடக்குது. சிவில் சமூகமும் கட்சிகளும் இல்லாட்டி கட்சி அங்கத்தவர்களும் சேர்ற இடத்துல அதுதான் அந்த இயல்பு இல்லாத வளமையாக நடக்கிறது அல்லாத ஒரு புதுசாக ஒரு விஷயத்துல வந்து ஒரு நம்பிக்கை உருவாக்குறதாக வந்து மாறுது. அந்த இடத்துல தான் பெரிய அளவில் வந்து மக்களுடைய முழு ஆதரவும் வந்து நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கு. அதை தக்க வைக்க வேணும். அதை தக்க வைக்காமல் திட்டமிட்டு தோக்கடிச்சது தான் நீங்கள் சொல்ற ஒவ்வொரு முயற்சி இந்த தோல்விக்கும் வந்து காரணம். அப்ப இந்த முயற்சி அப்படி இருக்கக்கூடாது. சரிதானே? அப்ப இப்ப நாங்கள் இது கடந்த காலங்கள் வந்து அந்த முயற்சிகள் எங்கே தோல்வி அடைஞ்சதுன்றதை நாங்கள் ஒரு வியாக்கியானத்தை சொல்லி நாங்கள் அதை நடக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாங்கள் அதை கொண்டு போக பார்க்கணும். இல்லையே, அதற்கு நாங்கள் தயார். ஆனால் மற்றவர்களும் ஒத்துழைக்கணும். இதில் தமிழரசு கட்சி இணங்கணும், DTN இணங்கணும், சிவில் சமூகத்தில் கிட்டத்தட்ட 100 அமைப்புகளுக்கு மேலே வந்து இருக்கிறோம், அவை இணங்கணும். அப்படிங்க சொல்கிறேன். ஆனால் அது நடக்கும். ஏனென்றால் நாங்கள் உண்டாக செய்கிறோமாக இருந்தால், உண்டாக இருந்து நாங்கள் செய்தோமாக இருந்தால், என்னை பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஓனர்ஷிப் இருக்கும். அப்படிங்க சொல்கிறேன். அப்படித்தான் அது மனித சுபாவமே அப்படி. அதை நாங்கள் செய்யணும் முதல் கட்டமாக. அது நடக்காட்டி வந்து அதுக்கு பிறகு பார்ப்போம் யார் அதை குழப்பினது, ஏன் குழம்பினது. அது திரும்ப வந்து நாங்கள் ஒரு மிக விஷயம் எனக்கு தெரியும். அது குழம்பினால் வந்து யாரால் குழப்பம் பண்ணுவோம் இருந்து பார்ப்போம். இதோடு நாங்கள் இன்றைய சொல்லாயுத நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய சொல்லாயுத நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்திருந்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எமது அழைப்பை ஏற்று இந்த நேரத்தை ஒதுக்கி வருகை தந்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். மீண்டும் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சொல்லாயுத நிகழ்ச்சியில் சந்திப்போம். சொல்லாயுதம், வார்த்தையே ஆயுதம்.